டேய் ஸ்விக்கி, நீ இப்படி பண்ணணும்னு நான் நினச்சே பார்க்கலடா. என்னடா இப்படி பண்ணிட்ட? கிருஷ்ணபவன் தான் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ளஸோட சேர்த்தியே நமக்கு 5 கிலோமீட்டருக்கு 47 ரூபா ஆர்டர் வந்திருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் ஆனிச்சு. இன்னும் 1 கிலோமீட்டர் தானே இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் போய் டெலிவரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்கிட்டு மேப் ஓப்பன் பண்ணால் அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் காட்டுச்சு. என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கஸ்டமர் ப்ளேஸுக்கும் போயிட்டு நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். அதில் பார்த்தீங்கன்னா 9.3 கிலோமீட்டருக்கு 62 ரூபா கொடுத்துருக்காங்க. நான் டிக்கெட் ரைஸ் பண்ணேன். ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. 1 மணி நேரம் கழிச்சு வந்து நானும் பார்த்தேன். அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா, ஜிபிஎஸ் எப்பவுமே ஆன்லேயே இருக்கணும், ஸ்விக்கியில் காட்டுற மேப்பில் மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி தான் போகணும். ஜிபிஎஸும் ஆனில் தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணதை கேன்சல் பண்ணிட்டாங்க. 9.3 கிலோமீட்டருக்கு நமக்கு வெறும் 47 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு கிலோமீட்டருக்கு நமக்கு வெறும் 5 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. நீங்களாக இருந்தால் போவீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 ஆர்டர் கிட்ட பார்த்தோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக கொடுத்துட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மொத்தமாக நமக்கு 892 ரூபா கிடச்சிருக்கு. ப்ளஸ் 67,000 கூட்டினோம்னா 67,892 ரூபா நம்மளோட ப்ராஃபிட்.